ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போது டேப் காயினை பற்றி ஒரு சின்ன சின்ன டாஸ்க் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த காம்போக்குள்ளே போயிடலாம். நம்ம இதில் நார்மலாக பண்ண வேண்டியது டேப் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? இந்த மாதிரி 5 விரல வச்சு இன்னும் ஒரே டைமில் டேப் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற காயின் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிட்ருக்கும். 1. 2வது வந்து இந்த பூஸ்ட் இருக்கு இல்லைங்களா, கீழே இந்த பூஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டர்போ அண்ட் ஃபுல் எனர்ஜி. டர்போன்னா நீங்கள் நார்மலாக ஒரு 5 காயின் வாங்கினா 10 மடங்கு 50 காயின் ஆட் ஆகும் ஒரு டேப்புக்கு. எனர்ஜி வந்து இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், சரிங்களா? இது வந்து 0 ஆனதுக்கப்புறம், இந்த 1476 இது 0 ஆனதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இதை ரீசார்ஜ் கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் டேப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி டேப் பண்ணிவிட்டு இது காலியான உடனே கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு. சரிங்களா? காலி ஆயிடுச்சு. இப்போது பூஸ்ட்டில் போயிட்டு இந்த ஃபுல் ரீசார்ஜ் கிளிக் பண்ணி யூஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இங்கே 3000 ஃபுல் ஆயிரும். சரிங்களா? அதை வந்து நீங்கள் டேப் பண்ணி மறுபடியும் இது ஏற்றிக்கலாம். இது வந்து நார்மல் டேப்பிங் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. அப்புறம் இந்த ஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க பாரு, 2வது ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு டெய்லி லாகினில் போய்ட்டு டே 1 டே 2 எவ்வளோ காயினோ அந்த காயின் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ 6K 6000 காயின் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் கிளைம் ஆயிரும். சரிங்களா? கேபிட்டல் ஆட் ஆயிரும். இது வந்து 2வது ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து இதில் ஒரு சில டாஸ்க்கெல்லாம் இருக்குது. கனெக்ட் வேலெட் நீங்கள் லாஸ்ட்டில் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் இது பண்ணதுக்கப்புறம் போட்டுக்கலாம். மற்றதெல்லாம் வந்து நீங்கள் இந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போயிட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா, அதே மாதிரி இது டெலகிராமில் போயிட்டு ஜாயின் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு இதுக்கு 10,000 காயின் கிடைக்குது. எக்ஸ்ட்ரா டாஸ்க் அப்படின்னு இருக்குது. இதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி ஆல்ரெடி நம்ம ஜாயின் பண்ண ப்ராஜெக்ட் தான் இதில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு உள்ளே போயிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கப்புறம் மைனிங்கில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த கார்ட்ஸ்களை வாங்குறது மூலமாக உங்களுடைய ப்ராஃபிட் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்கள் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ண முடியும். உங்கள் காயின் பேலன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? ப்ராஃபிட் பர் ஹவர் அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு இத்தனை காயின் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகும் நீங்கள் டேப் பண்ணாமலே. இதுதான் ப்ராஃபிட் பர் ஹவரோட பெனிஃபிட்ஸு. இந்த கார்டு எப்படி வாங்குறதுன்னா நீங்கள் இந்த பேலன்ஸை வச்சு தான் வாங்கணும். உங்கள்கிட்ட இருக்க பேலன்ஸை வச்சு தான் அந்த கார்டை வாங்கணும். இப்போ நான் இந்த CX இந்த காயினை இந்த கார்டை வாங்குகிறேன் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு கோகட் கிளிக் பண்ணேன்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா 2388 காயினை எங்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டு 1 மணி நேரத்துக்கு 58 காயினை திருப்பி கொடுத்துரும். ஸோ 10 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா 580 காயின், 20 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 1000 காயின், 2 நாளில் இந்த போட்ட அமௌண்ட் வந்துடும். டெய்லி இந்த ப்ராஃபிட் வந்துட்டுருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். சரிங்களா? இது மாதிரி கார்டு வாங்கி நீங்கள் உங்களுடைய ப்ராஃபிட் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணி அது மூலமாக உங்கள் காயினை இன்க்ரீஸ் பண்ணலாம். சரிங்களா? அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், இது ரெஃபர் பண்ணுறது மூலமாக உங்களுடைய இன்கம்மை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏர்ட்ராப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கம்மிங் சூன் தான் இருக்குது. ஸோ இன்னும் இதுவும் ஓப்பன் ஆகலை. ஸோ இதுதான் இந்த 4 ஆப்ஷனை மட்டும் நீங்கள் டெய்லி பண்ணணும். டேப்பில் போயிட்டு நார்மலாக இப்படி டேப் பண்ணிடுங்க. 2வது ஏர்னில் போயிட்டு டெய்லி லாகின் போயிட்டு கிளைம் கொடுத்துருங்க. 3வது இந்த டாஸ்க் எல்லாம் உள்ளே போயிட்டு வெளியே வந்தாலே உங்களுக்கு இதுக்கான காயின் எல்லாம் ஆட் ஆயிரும். 3வது மைனில் போயிட்டு இந்த கார்ட்ஸ் எல்லாம் வாங்குறது மூலமாக உங்கள் காயினை வச்சு இந்த கார்ட்ஸை வாங்குறது மூலமாக உங்களுடைய ப்ராஃபிட் பர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுடைய டோட்டல் பேலன்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். சரிங்களா? அப்புறம் ரெஃபர் பண்ணியும் நீங்கள் காயினை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். இதான் சரிங்களா? ப்ராஜெக்டை பற்றி விஷயங்கள் சொல்லிட்டேன். இப்போது நம்ம காம்போ கார்டு, இன்றைக்கோட காம்போ கார்டு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து IBO. சரிங்களா? அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் ஜர்கனில் தான் இருக்குது. கீழே வாங்க, இந்த இருக்குது IBO. இது ஃபஸ்ட்டு கார்டு கலெக்ட் பண்ணிடலாம். செகண்ட் கார்டு வந்து கூகாயின்ங்கிறது ஒரு எக்ஸ்சேஞ்சு. சரிங்களா? அப்போ பிளாட்ஃபார்மில் தான் இருக்கும். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க, இங்கே இருக்குது கூகாயின். சரிங்களா? இது செகண்ட் கார்டு 1 lakh காயின் கலெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரீசேல் வந்து அதுவும் இங்கே டேர்ம்ஸ் அண்ட் ஜர்கனில் தான் இருக்கும். கீழே வாங்க, ப்ரைவேட் கீ ப்ரீசேல். இங்கே இருக்குது ஃப்ரீ சேல். சரிங்களா? ஃப்ரீ சேல் ஆனால் லாக்கில் இருக்குது. IDO லெவல் 8 வரையும் கம்ப்ளீட் பண்ணணும். IDO பார்த்திங்கன்னா இந்த இருக்குது IDO 6 லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ 2 லெவல் கம்ப்ளீட் பண்ணால் அது ஓப்பன் ஆயிரும். 7வது லெவல் ஓப்பன் ஆயிடுச்சு. 8வது லெவலும் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கீழே வாங்க, ப்ரீ சேல் வந்து ஓப்பனில் இருக்குங்களா? இது செலக்ட் பண்ணிவிட்டு இதையும் கொடுத்துருங்க. ஸோ இன்றைக்கான காம்போ கலெக்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த 3 கார்டு தான் IBO, கூகாயின், ப்ரீ சேல். சரிங்களா?
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ செயின் கிராப்ஸோட காம்போ கார்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிளானை பற்றி லைட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாருக்கும் இது யூஸ் ஆகும். புதுசாக வரவங்களுக்கும் இதை பார்த்து அப்படியே பண்ணிட முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த செயின் கிராப்ஸுங்கிறது ஒரு சொன்னா ப்ராஜெக்ட்டு. இது நார்மலாக டேப் பண்ணி ஏர்ன் பண்ணுறது தான். இது போக நம்ம எக்ஸ்ட்ரா சீக்கிரமாக ஏர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதுதான் என்னென்னு பார்க்க போகிறோம். சரிங்களா? இது டேப் பண்ணி முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா நீங்கள் டேப் பண்ணி கூட உங்கள் காயினை கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண முடியும். 2வது ரெஃபரல்ஸ். சரிங்களா? ரெஃபரல்ஸ் மூலமாகவும் நீங்கள் இதில் ஏர்ன் பண்ண முடியும். 3வது ஆப்ஷன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி டாஸ்க். அதாவது அவங்க ட்விட்டர் அக்கௌண்ட்டில் போய்ட்டு அவங்களோட ட்விட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணுறது, டெலகிராமில் போய்ட்டு அவங்க டெலகிராமை வந்து ஜாயின் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப் இது மாதிரி நீங்கள் அது அந்த சின்ன சின்ன டாஸ்க் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் காயினை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு லெவல் போகும்போதும் இதை இதை கலெக்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ பிரான்ஸுக்கு வந்து 2000 காயின் தர்றாங்க. பிரான்ஸ் லெவலில் நீங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் பிரான்ஸில் இருப்பீங்க. அப்புறம் சில்வருக்கு போகும்போது ஒரு 5000 காயின் கொடுப்பாங்க. கோல்டுக்கு போகும்போது ஒரு 10,000, பிளாட்டினம் போகும்போது 20,000. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவல், அதாவது நீங்கள் டேப் பண்ணியோ இல்லை வேறு சில டாஸ்க்களை பண்ணி உங்களுடைய காயின் இன்க்ரீஸ் ஆகும்போது அடுத்தடுத்த லெவலுக்கு போவீங்க. அந்த லெவலுக்கான கமிஷன் உங்களுக்கு வரும். இது ரெஃபரன்ஸ் டாஸ்க். இது ஃப்ரெண்ட்ஸ் வந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க, அவங்க மூலம் உங்களுக்கு எவ்வளோ காயின் கிடைக்கிது அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 4வது ஆப்ஷன் தான், ராக்கெட். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மல்டி டேப் நீங்கள் டேப் பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா அந்த மல்டி டேப் கிளிக் பண்ணி உங்களோட டேப்பிங் இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது டெய்லி ஒன்ஸ் தான் வருது. இது வந்து டெய்லி ஃப்ரெண்ட்ஸின்னா டெய்லி சும்மா ஒரு காயின் நமக்கு கொடுக்குறாங்க. 10,000 காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது கிளைம் பண்ணிடுங்க. டெய்லி கிளைம் பண்ணிடுங்க. டே 1க்கு ஒரு 10,000 தராங்க, டே 2க்கு 20,000, டே 3க்கு 30,000, டே 7க்கு 70,000 கொடுக்குறாங்க. மறுபடியும் 10,000 ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? இது மிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மிஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் 10,000 ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ டெய்லி கூட இதை கிளைம் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைமிங் ஓடிட்டுருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் நாளைக்கு. சரிங்களா? இப்போ பேக் போயிட்டு அடுத்த என்ன பார்க்கணுன்னா டெய்லி காம்போ. இதுதான் நான் டெய்லி வீடியோ போடுவேன். இந்த டெய்லி காம்போ வந்து வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் காயின் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரிங்களா? இதை கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி காம்போ கார்டு என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கார்டு வந்து இதுங்க. செகண்ட் கார்டு இது. தேர்டு கார்டு இது. ஃபோர்த்து கார்டு தேர்டு கார்டு வந்து இது. ஃபோர்த்து கார்டு இது. ஃபிஃப்த்து கார்டு. சரிங்களா? ஸோ 5 lakh காயின் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டும் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு. தயவுசெய்து நான் இனி வந்து எல்லா ப்ராஜெக்ட்டை பற்றி லைட்டாக ஒரு பிளானை லைட்டாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறேன். உங்கள் டீமுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி யூடியூப்ஸில் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு நிறைய வீடியோஸ் போடணும், ஏர் ட்ராப்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் வர தான் அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் போது தான் இவ்வளோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வரும். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட்லி நான் வெரிஃபை பண்ணி தான் எல்லா ப்ராஜெக்ட்டும் அனுப்புகிறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பண்ணிடுங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.